Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ரெண்டு டிஷ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்னு பிரண்டை துவையலும் பிரண்டை இலையில உள்ள இலையை வச்சு குழம்பும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் பிரண்டைய நாரெல்லாம் எடுத்துட்டு பிரண்டை வச்சிருக்கிறேன், கழுவி இத பிரண்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் இஞ்சி அதுக்கு தேவையான அளவு, உளுந்து ஒரு 1/4 கப், வத்தல் மிளகாய் ஒரு 4, தேவையான எண்ணெய். இது நல்லெண்ணெயில செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சிட்டு அந்த இப்போ நம்ம எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த உளுந்த போட்டு இப்போ நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டா கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம், பச்சை வாடை போற வரைக்கும். இது நல்லா வறுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே எண்ணெயிலே இப்போ இந்த வத்தல் மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம தேவையான இஞ்சி இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டு இஞ்சில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு, அதனால நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். அடுத்து பிரண்டையை போட்டு வறுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல கட் பண்ணி நாரெல்லாம் நீக்கிட்டு இதை நல்லா கழுவி வச்சிருக்கோம். இதனோட இது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்தா ரொம்ப வாசனையா டேஸ்டியும் இருக்கும்.
இந்த பிரண்டையில நார்ச்சத்துக்கள் இருக்கு. நம்ம இதை வாரத்துக்கு ஒரு 3 தடவை பயன்படுத்த எலும்புக்குள்ள ரொம்ப நல்லது. இது கால் வலி, இதை தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா கால் வலி நம்மளை விட்டு ஓடியே போயிடும். இப்போ நிறைய சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு கால் வலி நிறைய வரும். கால் வலி அடிக்கடி இருக்கும். அவங்களுக்கு முட்டுல வலி இருந்துட்டு இருக்கும், நடந்தா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரண்டை வாரத்துக்கு 3 நாள் நம்ம இதை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அந்த முட்டு வலி எல்லாம் சரியாயிரும். அதே மாதிரி வயிற்று பிரச்சனைகள் இருந்தா, அல்சர் இருந்தா, இது எல்லாத்துக்கும் இது சிறந்த மெடிசன் மாதிரி நம்மளுக்கு செயல்படும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிக்கிட்டே இருக்குது. கிரீன் கலர் மாறிக்கிட்டே இருக்கு. இது நல்லா கலர் மாறி சேஞ்ச் ஆகி நமக்கு வந்ததுன்னா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்ல வச்சு வறுக்கணும். இது நல்லா வறுக்கலன்னா நாக்குல எல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி வரும். அதனால இதை நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. நம்ம வறுக்கும் போதே இதுல ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு. கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் அது வறுத்துருது. இந்த பதம் வறுத்தாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு இப்போ நம்ம இதை மிக்சியில போட்டு இது கொஞ்சம் ஆறுன உடனே மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். ஒரு தாளிக்கிறதுக்கு வானல் வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்ப நம்ம கடுகு போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்ச பிரண்டை துவையல போட்டு தாளிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா நம்மளுக்கு பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பாருங்க இது பார்க்கவும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரண்டை துவையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிஷ் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரண்டை இலைய வச்சு குழம்பு செய்ய போறோம். நம்ம இதுவும் பிரண்டையில இருக்கிற அதே மாதிரி சத்துக்களும் இதுல இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். பொடியா கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கட் பண்ண தக்காளி, தேங்காய், பிரண்டை இலை, வீட்டில் அரைச்ச மசாலா பொடி, கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை, புளி கரைச்சி வச்சிருக்கேன், புளி, சீரகம், கடுகு. நம்ம ஆரம்பிக்கலாம்.
ஒரு பேன் ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல கொஞ்சம் ஆயில் விட்டு இது பிரண்டை இலைகளை பாருங்க, நல்லா இத கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயில போட்டு இதை வதக்கிக்கலாம். இப்போ இதை வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி அடுத்து குழம்பு செய்யலான்னு பார்ப்போம். வேற ஒரு கடாயை வச்சிடணும். அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை கலர் மாறுற வரை இப்போ நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். வதக்கும் போது நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமா வதங்கிடும். அதனால நம்ம கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மசாலா பொடி போட்டுக்கலாம். ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசி நம்ம ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பேருக்கு தேவையான குழம்பு வச்சிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு 3 பேருக்கோ 4 பேருக்கோ உங்க வீட்டுல இருக்க மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க குழம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா மசாலா பொடி புளி எல்லாம் போட்டு நீங்க வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறதால உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்ப தாளிச்சாச்சு, கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். பாருங்க, இப்ப மிக்ஸி ஜார்ல துருவின தேங்காய், கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், வதக்கி வச்ச பிரண்டை இலை இத போட்டு நம்ம அரைச்சிடணும். கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், கொஞ்சம் சீரகம், பிரண்டை இலை அரைச்சதை இதுல நம்ம ஊத்துறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு எப்படி கொதிச்சிட்டு இருக்குன்னு. நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை குழம்பு, பிரண்டை இலை குழம்பு ரெடி ஆயிடுது. எப்படி இருக்கு பாருங்க. குழம்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டயபிட்டிஸ் கேர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு இன்னொரு ரெசிபியோட நம்ம சேனல்ல அடுத்து சந்திக்கலாம். நன்றி.